பிக் பாஸ் சீசன் 9 இப்படி ஒரு வழியாக முடிவுக்கு வந்துடுச்சு. யார் வின்னர் அப்படின்ட்டு பரவலாக எல்லாரும் சொல்கிற ஒரே நேம் திவ்யா. அவங்களுடைய நேம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் திவ்யா வின் பண்ணால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பிட்டு யார் சொல்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆர்டினோட திவ்யா நேமை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு பக்கம் திவ்யாவுடைய இந்த பாசிட்டிவ் வைப், அந்த மோட்டிவேஷ்னல், ஏன்னா சீசன் முடிய போகுது அப்படின்றதுனால பிக் பாஸ் ஆளுக்கு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கிங்காக கொடுத்துட்ருக்காரு. உண்மையில அதில் பார்க்கும்போது நமக்கே ஒரு நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ற அளவுக்கு பிக் பாஸ் வாய்ஸை கேட்கும் போது இருக்குது. அந்த 4 பேரோட ஏவிலாம் பார்க்கும்போது எமோஷ்னலாக தான் ஆகுது. இருந்தாலும் அவங்க செஞ்ச சில விஷயங்கள் ஓகே, மறப்போம் மன்னிப்போம் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கணும். இதில் நடந்த பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் தான் நம்ம அக்செப்ட் பண்ணணும். நெகட்டிவான விஷயங்கள் இதையும் கடந்து போய் தான் ஆகணும். ஸோ எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடந்தால் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படின்றத இந்த சீசன் மூலமா எடுத்துக்கலாம். ஸோ இந்த சீசனில் எது முடிஞ்சாலும் முடியலைனாலும் இந்த நடிப்பு மட்டும் முடியாது போல இருக்குது. ஏன்னா சாண்ட்ரா இப்போ வரைக்கும் ஆக்டிங்கை நிறுத்தவே இல்லைங்க. மக்கள்கிட்டே அவங்க கேள்வி கேட்குறாங்க. அதாவது நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, எப்படி நீங்கள் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் ஒன்று நடந்ததில்ல. பொதுவாக ஒரு 5 பேரை ஃபினாலேக்கு கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் வெளியே போவாங்க. அதாவது மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபினாலேயில் போய்ட்டு 2 பேர், அதாவது ஸ்டேஜில் 2 பேர் நிற்பாங்க. அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பு. ஒரு பக்கம் சபரி, ஒரு பக்கம் திவ்யா நிற்க போகிறாங்க. கண்டிப்பாக திவ்யா வின்னிங் மொமெண்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ யாரெல்லாம் அதை பார்க்க ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, என்ன எப்படி நீங்கள் டாப் 5லேருந்து நீங்கள் எவிக்ட் பண்ண முடியும்? எப்படி இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணீங்க? நான் இத்தனை வருஷம் கழிச்சு வரேன், என்னால் ஞாபகம் இருக்குமா இருக்காதா இப்படி தெரியாமல் தான் வந்தேன். இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க. ஆனால் நான் அந்த ஸ்டேஜில் நிற்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த ஸ்டேஜை விட்டு என்னை நிற்க கூட முடியாத அளவுக்கு பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த ரெட் கார்டு இஷ்யூ பற்றிலாம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட பேசுகிறாங்க. ஒரு பக்கம் இவங்க கேமரா முன்னாடி பேசினாலும் இன்னொரு பக்கம் அவங்களுடைய ஹஸ்பண்ட், அதாவது பிரஜன் என்ன சொல்கிறாருன்னா, உண்மையாலே இந்த ஒரு நான் இருந்த ஒரு 30+ டேஸும் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போகும்போது ஒரு நல்ல சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல வரவேற்பு கிடைச்சிது. ஒரு 7-8 படங்களில் நான் கமிட்டாக இருக்கேன். உண்மையாலே அடுத்து நான் உள்ளே வரும்போது படத்துடைய ப்ரொமோஷனுக்காக நான் வருவேன். மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, பிக் பாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றிட்டு ஒரு பாசிட்டிவான விஷயத்த பேசியிருந்தார். ஸோ இவங்க 2 பேரும் இப்படி கேமரா முன்னாடி பேசியிருந்தாங்க. கேமராவுக்கு பின்னாடி, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக பேசும்போது, இங்கே பாரு நீ பண்ணதெல்லாம் நடிப்புன்ட்டு உள்ளே இருக்கிறவங்க மட்டும் இல்லை, வெளியில் இருக்கிறவங்களும் அதான் முடிவு பண்ணிட்டாங்க. என்னது அப்படியா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கான ரியாக்ஷன் கொடுத்தாங்க. ஸோ என்ன விளக்குறாருனா, நைட்டில் என்ன சொல்கிறாருன்னா, 2 பேரும் ஒன்றா படுத்துட்டு இருக்கும்போது, நீ இந்த கார் டாஸ்கில் பண்ண பார்த்தியா ஒரு விஷயம், அது இந்த பேனிக் அட்டாக்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு ஓவர் ஆக்டிங் தான். ஒருத்தவங்க மன்னிப்பு கேட்குறாங்கன்னும் போது அது எப்படி அந்த இடத்துல அப்படி ஒரு ரியாக்ட் ஆக முடியும்? ஸோ அந்த பேனிக் அட்டாக்ன்றது அந்த டைம்லேயுமா வரும்? ஸோ இது பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக தானே இருக்கும். நீ எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு மக்களுடைய பார்வையிலையும் அப்படி தான் இருக்குது. எல்லாரும் இந்த கேள்வி ஒன்று கேட்கணுன்ட்டு எல்லாரும் இன்டர்வியூவில் இந்த கேள்வி கேட்பாங்க, இந்த வீடியோலாம் காட்டுவாங்க. அப்போ நீ எப்படி பதில் சொல்ல போகிற, எப்படி ரியாக்ட் பண்ண போகிறேன்ட்டு இப்போவே முடிவு பண்ணிக்கொண்டு பிரஜன் இவங்களுக்கு அடுத்து எப்படிலாம் ஆக்ட் பண்ணலான்ட்டு சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கு இவங்க அதெல்லாம் எப்படி ஆக்டாக இருக்க முடியும், இருங்க என்ன எந்த இன்டர்வியூவில் வேணாலும் கூப்பிட்டோம், என்ன கேள்வி வேணாலும் கேட்கட்டும், அப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு பக்கம் சாண்ட்ரா சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும்னா, பிரஜன் நீ பண்ணது எல்லாமே சரின்னு சொல்ல முடியாது, பண்ணது எல்லாமே தப்புன்னு சொல்ல முடியாது. இந்தந்த இடத்துல இந்தந்த மாதிரி இருந்திருக்கலாம், ஆனால் இந்த இடத்துல இது பண்ணது தப்புன்ட்டு டேரக்டாக சொல்லியிருந்தாருன்னா அவர் ஒரு ஜென்யூன் பர்சன், ஜென்டில்மேன் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு ஒரு நியாயம், தனக்கு ஒரு நியாயம், தன் ஒய்ஃப்க்கு ஒரு நியாயம்ன்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நியாயம் அநியாயம்ன்ட்டு இவர் பிரித்து பார்க்குறாருன்னும் போது கண்டிப்பாக ஃபேமிலியாக இந்த ஒரு டார்கெட் பண்ணி பேசுனது ரொம்ப ரொம்ப பேடாக இருந்துச்சு. அதை பார்க்கும் போதும் நல்லா இல்லை, இதுதான் உண்மையான விஷயம். அதுவும் இல்லாமல் நடந்த சில விஷயங்கள் பார்க்குறவங்களுக்கும் 2 பேருடைய வாழ்க்கையும் அழிக்கிற அளவுக்கு இருந்திருக்கணும் போது அதை நம்ம திருப்பி பேசுகிறோம் போது மனசு சங்கடமாக தான் இருக்கணும். ஆனால் சாண்ட்ராக்கும் பிரஜனுக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சிரிச்சு பயங்கரமாக பேசுகிறாங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், வினோத் இறங்கின விஷயத்தை, அவர் ஃபினாலே டாஸ்கில் எந்த ஒரு டாஸ்க்லையும் ஃபஸ்ட்டு இல்லை, எல்லாத்துலேயும் கடைசியாக தான் இருந்தார். எப்படியோ இந்த கார் டாஸ்கில் வின் பண்ணலான்னு நினச்சாரு. ஆனால் அவருக்கு நாங்களாம் எதுவுமே பண்ண தேவையில்ல, அவரே சூனியை வச்சுக்கிட்டாரு, அவரே எழுந்து வந்துட்டார், கடைசி வரைக்கும் இருக்கலான்னு பார்த்தாரு, எழுந்து வந்துட்டார் அப்படின்ட்டு சொன்னாங்க. உண்மையாலே இதெல்லாம் கேட்கும் போதும் பார்க்கும் போதும் ரொம்ப கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, யாராவது ஒருத்தங்களுக்கு அடிபட்டுருச்சு, இல்லை யாருக்கோ ஒருத்தங்களுக்கு பேனிக் அட்டாக்கே இவங்களுக்கு தான் இருந்தது. இந்த சம்பவமே இவங்களால தான் நடந்தது. அதனால தான் வினோத் இறங்கினார், சபரி இறங்கினார். இல்லை சபரி தான் டிடிஎஃப் உடைய வின்னராக இருந்திருப்பார். இப்படியே அரோரா வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துல ஒரு ட்ராமா,
எப்படி சபரி வந்து உங்களுடைய பிரதர் அப்படின்னு சென்டிமெண்டலாக பேசுனீங்க, அதை பற்றி நம்ம எதுவும் சொல்ல வேணாம். ஆனால் சபரியும் அந்த இடத்துல இறங்கினார், அவர் ஃபஸ்ட்டு வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, வினோத் வந்து இப்படி பண்ணிட்டாரு, வினோத் வந்து கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அவருக்குன்னு தனியாக ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்குது. அவர் என்ன தான் வந்து ஒரு ஆர்வமாக இருந்தாலும், பதற்ற நிலையில் இருந்தாலும், இப்போது அவர் வெளியே போயிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு நிதானமான நிலை அவர்கிட்ட காணப்படுது. அண்டு ரொம்ப ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு. உண்மையாலே வந்து ரொம்ப பிடிச்ச மனிதராகவே மாறிட்டாருன்னு சொல்லலாம். நட்புக்கு ஒரு இலக்கணத்தை உருவாக்கிட்டாரு. நமக்கு சீசன் 3 தான் எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வரும். அந்த சீசன் 3ல் கவின், சாண்டி இவங்கள மாதிரி இப்போ வரைக்கும் யாரும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. அந்த ஒரு காம்போவை தான் வினோத் அண்ட் கமருதீன் இவங்க 2 பேரில் பார்க்கலாம். நல்லா யோசிச்சு பார்த்திங்கன்னா, கவின் வந்து பெட்டி எடுத்துகிட்டு போயிருப்பார், காதல் சர்ச்சையில் சிக்கியிருப்பார். ரொம்ப ஒரு எமோஷ்னலான மொமெண்ட் இருந்தது, மக்களே அழுதாங்க. அவருக்குன்னு ஒரு பேர்லாம் வச்சாங்க. இது ஒரு பக்கம். சாண்டி வந்து ஃபினாலேயில் நின்னார். அதே மாதிரி தான் இவருக்கும். எப்படியாவது வினோத் ஃபினாலே போவாருன்னு பார்த்தோம், இல்லை. ஆனால் இந்த பேடான நேம்லாம் வாங்கிட்டு வெளியே போகும்போது கவினுக்கு எப்படி ஒரு எமோஷ்னலாக ஒரு மக்கள் கூட கனெக்ட் இருந்ததோ அதே மாதிரி கமருதீனுக்கு மாறிடுச்சு. அவர் ஒன்றும் ரொம்ப பேடாலாம் எதுவும் பண்ணல. அது அவங்க 2 பேரும் பர்சனல். நம்ம எத்தனை முறை சொன்னாலும் கமருதீன் பார்வதி பர்சனல். அது என்ன ஒன்று, கேமரா முன்னாடி இல்லாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அவங்க வந்து என்ன வேணாலும் பேசலாம், பழகலான்றதை வெளியே போயிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் தானே தவிர மற்றபடி இதில் நம்ம கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நிறைய பேர் இவங்களை வெளியே அனுப்புங்க. இப்போ வெளியே அனுப்பிச்சதுக்கப்புறம் உள்ளே கூப்பிடுங்க, ஃபினாலேக்கு வர சொல்லுங்கன்ட்டு. ஸோ ஃபைனலாக ஃபினாலேக்கும் வர போகிறாங்க. ஏன்னா சீசன் 2ல் பார்த்தீங்கன்னா மகத் ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டு அவர் ஃபினாலேக்கு வந்திருப்பார். கமல் சார் கேள்விலாம் கேட்டிருப்பார். அந்த வீடியோலாம் இப்போ வைரலாகிட்டுருக்கு. அந்த மாதிரி கமருதீன் பார்வதி வருவாங்க. அவங்கக்கிட்டேயும் மக்கள்கிட்டையும் வந்து சில கேள்விகள்லாம் கேட்கப்படும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், கண்டென்ட் எல்லாமே நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுதுன்னு எதிர்பார்க்கலாம். அண்டு இன்றைக்கி தான் உள்ளே போன எல்லாரும் வெளியே வர நாள். ஃபைனலிஸ்ட்டில் இருக்கிற அந்த 4 பேர் மட்டும் தான் உள்ளே இருக்க போகிறாங்க. அண்டு வெளியே வரப்போகிற இந்த கேங் கூட இந்த ஃபைனலிஸ்ட்டில் இருக்க ஒருத்தர் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அரோராவாக இருக்கலாம், இல்லை விக்ரமாக இருக்கலாம். யார் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் வைபோடு இருங்க. இந்த பிக் பாஸ் மூலிமா அதை தான் நம்ம எடுத்துக்கணும். எவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்தாலும் நம்மளோட இன்னர் பீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் மாதிரிலாம் இருக்கலாம், யார் மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்கு நமக்கு படம் போட்டே காட்டுற மாதிரி பிக் பாஸ் சீசன் 9 இருந்தது. ஸோ இந்த சீசனை பற்றி ஓவராலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.